அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 32 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Psalm 32:8. வஜன் சங்கீதா 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு யாருக்கு? ஆமென். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை. அதை நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார், நம்மளை நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் கூட பிதாவே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களோடு கூட பேச முடியாது. உங்க கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இத மாதிரி இதுல இந்த சங்கீதம் 32:8 மறைந்திருக்கிறதான மறைப்பொருள்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து எங்களை பலப்படுத்தி அனுப்ப வேண்டும். இந்த நாளில் இருக்கக்கூடிய பந்தியம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். இப்ப இயேசு மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீத தாவீதின் போதக சங்கீதம் என்று இருக்கிறது. அதாவது டீச்சிங். அதுல அவர் கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர் சொல்லுகிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. இந்த கடைசி வரிதான், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. கர்த்தருடைய நாமமே நாம் பார்க்கிறோம், அவர் ஆலோசனை கர்த்தர் என்று இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் ஆலோசனை கர்த்தர்? நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்ற அந்த வரிசையில அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அவர் பேர் என்னவா? ஆலோசனை கர்த்தர். ஆமென். அப்படி அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருடைய ஆலோசனை இந்த பூமிக்குரிய ஆலோசனை அல்ல. இந்த பூமியில் உள்ள சத்ருவின் கிரியைகளை அழித்து அல்லது மேற்கொண்டு ஜெயம் பெற்று பரலோகம் செல்லக்கூடிய ஆலோசனை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒரு சைக்காட்ரிஸ்ட போயிட்டு, இந்த பையன் ஒழுங்காவே சாப்பிட மாட்டேன்றான், இந்த பொண்ணு ஒழுங்காவே சாப்பிட மாட்டேன்றா, இதையோ நினைச்சுக்கிட்டே இருக்காங்க, ஓயாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மொபைல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சில பேர் அட்மிட் எல்லாம் ஆயிருக்காங்க. அப்படியே இப்படி 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 பண்ணி 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 மொபைல் இல்லைன்னா கூட கை ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிப்போச்சு, இப்படி 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 பண்ணி 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 அது மைண்ட் செட் அதே மாதிரி போய்விட்டு, மைண்ட் செட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அந்த மாதிரி இந்த காரியங்களில். இன்னொன்னு அந்த இது வண்டி ஓட்டுறதா, இப்படி கேம் இப்படி இப்படி இப்படின்னா அதே மாதிரி என்ன ஆக்ஷனோ. ஒருவர் நாய் கடித்தால், அந்த விஷம் ஏறினால் எவ்விதமாய் நாயை போல அவர்களுடைய அந்த கிரியைகள் மாறுமோ, அதே போல இந்த மொபைல் என்ற நாய் சில பேரை கடிச்சு, உண்மையை தான் சொல்லணும், அது ஆனா நாய் இல்லை, அது நல்ல பொருள் தான். ஆனா அதை நாயை போல பயன்படுத்தினா அது மேல நாய் வெறி கொள்வதை போல அதன் மேல வெறி கொண்டு தேவையில்லாததெல்லாம் அதுல நம்ம ஓடி ஓடி அது உள்ள போய் போய் அது நாம் அதை பயன்படுத்துவதை விட அது நம்மை பயன்படுத்துவதை போல மாறி இன்றைக்கு பிள்ளைகளுடைய கிரியைகள் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் இதற்கு இந்த காரியத்துல வயது வரம்பே இல்லை. படிப்பறிவு இல்லாதவங்க கூட அழகா வண்டி ஓட்டுறாங்க. எதுல? மொபைல்ல. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமலே வண்டி ஓட்டலாம். எத்தனை பேர் வேணாலும் மோதலாம். போலீஸ் பிடிச்சா போலீஸையும் கூட சேர்த்து போட்டு அடிக்கலாம். நிஜத்துல இல்லைங்க, இந்த கேம்ல சொல்ற முட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அவர் அவரையும் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஷூட்டிங் வேற இருக்குது, அது ஒரு கேம். அதுக்கு பேரு எனக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அப்பப்ப எட்டி எட்டி பாத்துக்குவேன். யார் யாரு ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் நிறைய பேர் ஆழ்வாங்கல்ல,
எட்டி பார்த்துக்கிட்டு அதுக்கு பேர் என்னன்னு கேட்கறது மறந்து போறது. என்ன? ஃப்ரீ ஃபயர். ஃபயரு ஃப்ரீன்னா அப்புறம் மத்ததெல்லாம் என்ன? சரி பத்திரம். அது நம்மள சுற்றக்கூடாது, திருப்பி ஜாக்கிரதையா இருக்கணும். ஆயா சுட்ட வடைய காக்கா சுட்டு, காக்கா சுட்ட வடைய நரி சுட்டு, நரி சுட்ட வடைய யார் சுட்டாங்கன்னே தெரியாம இன்னைக்கு ஒருத்தர் சுட்டுன்னு இருக்கிறார். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆமென். கர்த்தர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அல்லேலூயா. அவர் ஆலோசனையில ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு நன்மை செய்யுமே ஒழிய ஒரு காலம் தீமை செய்யாது. சில பேருடைய ஆலோசனைகள் தீமைக்கு ஏதுவாக இருக்கும். சில பேருடைய ஆலோசனைகள் தீமைக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை அப்படி அல்ல. கர்த்தருடைய ஆலோசனை அப்படி அல்ல. நீங்க வாசித்து பாருங்களேன். சாலமோன் மகன் 1 ராஜாக்கள் 12:8 வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 1 King 12:8. சீக்கிரம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு தன்னோடு கூட வளர்ந்த நிற்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணி அரசாங்கத்தையே இழந்து போனா. சாலமோன் தாவீது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்தார். 12 கோத்திரங்களும் அவரை சேவித்தது. அப்படி சேவிக்க முடியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட அனுகிரகத்தை தாவீதுக்கு கொடுத்தார். அதற்கு காரணம் தாவீது கர்த்தருடைய ஆலோசனையை மட்டுமே கேட்டு செயல்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. தாவீது கடைசி வரையிலும் ராஜா. நடுவுல நிறைய பிரச்சனைகள் வந்தது, ஓட விட்டெல்லாம் அடிச்சாங்க, என்னென்னமோ நடந்தது. ஆனாலும் கடைசி வரையிலும் ராஜாவா இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முதிர் வயதிலே கல்லறையில இலைப்பாறுதலுக்குள்ள கடந்து போனவர் என்று பார்த்தால் தாவீது. அவரை ஓட விட்டதை விட அவரால் ஓட விட்டப்பட்டவர்கள் நிறைய ராட்சியங்கள். ஏனென்றால் யுத்தத்திற்கு போகும்போதெல்லாம் கர்த்தர் தாவீது தன்னுடைய சேனையை நம்பவில்லை. தன்கிட்ட ஒரு பெரிய சேனை இருக்கிறது, ஒரு பெரிய மிலிட்டரி இருக்குதுன்னு மிலிட்டரிய நம்பல. ஆலோசனை மிலிட்டரி சீஃப் கிட்ட போயிட்டு, கமாண்டர் கிட்ட போயிட்டு, மார்ஷல் கிட்ட போயிட்டு கேட்கல. ஆலோசனை யார்கிட்ட கேட்டார் அவரு? ராஜா கர்த்தரிடத்திலே தான் கேட்டார். கர்த்தரிடத்துல கேட்டு கர்த்தர் சொன்ன சின்ன சின்ன நுணுக்கமான காரியங்கள், அதுல பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. சின்ன சின்ன நுணுக்கமான காரியங்கள், ஆனா அது சிறியது என்று நம்முடைய பார்வைக்கு தெரியும். ஆனால் அதுல ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருமுறை யுத்தத்திற்கு போகிறார் தாவீது. பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள், யுத்தத்திற்கு போகிறார். இவர் போயிட்டு கேட்கிறார். மற்றவங்க எல்லாம் தாவீது என்ன சொல்ல போறாரோன்னு சேனை எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. யுத்த வீரர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்ல போறாரோ. தாவீது கர்த்தர்கிட்ட போறார், அவர்கிட்ட பேசுறார். ஐயா எப்படி போடும்? உலக பிரகாரமா பார்த்தா இது என்னது இது? அப்படிதான் எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பி அவன் யுத்தத்திற்கு கர்த்தருடைய ஆலோசனை கேட்கும் பொழுது எதிரில பாபிலோனின் ராஜாக்கள் வந்து எசேக்கியாவை அதாவது பரியாசம் செய்தார்கள். யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனை நடக்குமோ? யுத்தத்திற்கு போயிட்டு நீங்க போறதுக்கு கர்த்தர்கிட்ட ஆலோசனை கிட்ட கிடைக்குமோ? நான் எத்தனை ராஜ்யத்தை வென்றுட்டு வந்திருக்கேன், எந்த தேவர்களும் தன்னுடைய ஜனங்களை என்னுடைய கைக்கு தப்பு வைக்கல. எசேக்கியா போயிட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, அவர் சொல்றது உண்மைதான், அது தெய்வங்கள் அல்ல, அது மனுஷனால் உருவாக்கப்பட்டது. வச்சாங்க, கொண்டு போனாங்க, போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது சில வீடியோ பார்த்தேன். ஏறி ஏறி மெரிக்கிறான், முழுவ மாட்டேங்குது, மெரிக்கிறான். அது எங்க உள்ள போகும்? இவனோடு பெருசா இல்ல, வைக்கும் போதே பெருசா வைக்கிறாங்க. தண்ணியில முழுக மாட்டேன்னு
கால்ல போட்டு மெரிக்கிறான். இதுதான் அவங்களுடைய என்னன்னு தெரியல. கொஞ்சம் கூட அந்த அந்த புத்தி இருக்குமோ இல்லையோ தெரியாது. அதற்காக எவ்வளவு செலவு, எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு அதற்கான காரியங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியில கொண்டு போயிட்டு மெரிக்கிறான். அப்ப கூட அவனுக்கு புத்தி வரல, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு. போகட்டும். எசேக்கியாவை அப்படித்தான் ராஜாவை அப்படித்தான் பரியாசம் பண்ணார்கள் மற்றவர்கள். ஆனால் அவர் போயிட்டு கர்த்தர்கிட்ட சொன்ன, பாருங்க தேவனிடத்துல போயிட்டு அவர் சொல்றாரு, பாருங்க ஆண்டவரே, அவர் சொல்றது அந்த ராஜாக்களும் அந்த சேனாதிபதிகளும் சொல்றது உண்மைதான். ஆனால் அவைகள் தெய்வம் இல்லையே, மனுஷர்களால் உருவாக்கப்பட்டது தானே, அதனால அதை மேற்கொண்டோம் சுட்டெரித்தோம் சொல்றாங்க. ஆனால் நீர் அப்படி இல்லையே, நீர் ஜீவன் உள்ளவர் அல்லவா, சேனைகளின் கர்த்தர் அல்லவா அப்படின்னு சொல்லும் போது ஆமாப்பான்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிட்டான். வேற இடத்துல அவனை அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாரு. அதே போல்தான் தாவீது ஆலோசனை கேட்கிறார். போய் பெலிஸ்தியர்கள் வந்துடுறாங்க, நான் எப்படி போன யுத்தத்திற்கு? கர்த்தர் சொல்ல, கொஞ்சம் பொறு, இந்த முசுக்கட்டைகள் நிறைந்திருக்கிற அந்த பகுதி பக்கத்துல போயிட்டு காத்துரு. அந்த முசுக்கட்டைகளின் அந்த செடி மேல அந்த நுனியின் மேல ஒரு இரைச்சல் உண்டாகும். கவனிங்க, நுனியில என்ன உண்டாகும்? ஒரு இரைச்சல் உண்டாகும், ஒரு சத்தம் உண்டாகும். அந்த இரைச்சல் சத்தம் உண்டாகும் போது நீ கிளம்பி போ, உனக்கு முன்னால நான் போயிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் மாதிரியே காத்துக்கிட்டு இருக்கிறார். யாருக்காக காத்துட்டு இருக்கிறாரு? கர்த்தருடைய ஆலோசனையை செயல்படுத்துவதற்காக, கர்த்தர் சொன்ன அந்த சத்தம் கேட்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த இரைச்சல் சத்தம் கேக்குது, இவரு தாவீது எழுந்திருக்கிறார், சேனை எழுந்திருக்குது, போறாங்க. பெலிஸ்தர்களை ஓட ஓட விரட்டி மிரட்டி அவங்களை உண்டுலன்னு பண்ணிட்டு எல்லாத்தையும் கொள்ளை எடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை என்பது நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. எப்பவுமே சில பேரு தாங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு ஜெபிக்க வருவாங்க. ஜெபிங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்கப்பா, இனிமே நீ ஜெபம் பண்ணாலும் சரி, நானே ஆலோசனை கொடுத்தா அது அவங்க மனசுக்குள்ள என்ன செய்யாது, போக. அதுதான் இருக்கும். ஆகவே கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்க வரும்போது நம்மள எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூரமா போட்டு வந்துடும். எம்டியா வரணும். எம்டி ஹார்ட், எம்டி மைண்ட். மனசுல ஒண்ணு இல்லாம வெள்ளந்தியா வந்து கர்த்தர்கிட்ட கேட்கணும், என்ன செய்ய. கேட்கும் போது அவர் அழகா சொல்லி கொடுப்பார். சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பார். சில விஷயம் நம்மளால நம்ப முடியாது. இப்படி செய்தா நடக்குமா அப்படின்னா நடக்கும். அவர் சொன்ன எது சொன்னாலும் நடக்கும். ஏனென்றால் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆலோசனையிலே ஆச்சரியம். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமா இருக்கும், பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். கேட்கும் போது ஒண்ணுமே இல்லாதது மாதிரி இருக்கும். இது என்ன முசுக்கட்டை செடி மேல அந்த இரைச்சல் கேட்டா போ சொல்றாரு. அந்த இரைச்சல் இதுக்கு முன்னால வந்தது இல்லையா, வருது இல்லையா, இல்ல காத்தடிச்சா அப்படி வருமே இரைச்சல், அதெல்லாம் முக்கியம். அங்க காத்தடிச்சா வருது, மழை அடிச்சா வருது, அதெல்லாம் முக்கியம். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை விசுவாசித்து நம்ம காக்கும் பொழுது, அந்த சத்தம் உண்டாகும் பொழுது, அதை பின்தொடர்ந்து, அந்த ஆலோசனை பின்தொடர்ந்து நாம் போகும் பொழுது, எவ்வளவு பெரிய கோலியாத்தான் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலவீனமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிதான பிரச்சனைகள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுவதாக இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய ஆலோசனையை கேட்கணும். நாமளா ஒன்ன டிசைட் பண்ணிட்டு, ஆண்டவரே இதை செய்யும் 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 அப்படின்னு கேட்க கூடாது. நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் எப்பவுமே சட்டி சுட்டதடான்ற மாதிரி. எப்படி நம்முடைய ஆலோசனை எல்லாம் எப்படி? சட்டி சுட்டதடா. பாட்டை பாடலங்கண்ணா, அப்புறம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அது அன்னைக்கு எழுதுனாங்க. அன்னைக்கு எழுதின பாடல்கள் எல்லாம் கூட நல்ல பாடல்கள் தான். அதாவது வாழ்க்கையோடு ஒன்றித்து இருக்கக்கூடிய பாடல். அன்றாட வாழ்க்கையில நம்முடைய காரியங்களிலே ஒன்றித்து இருக்கக்கூடியது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இந்த சமூக நீதி இருந்தது,
குடும்பங்களிலே நடக்கக்கூடிய காரியங்களை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியதா இருந்தது. இன்னைக்கு எல்லாமே இப்ப வேற புதுசா A1 வந்துச்சா? என்னது ஏஐயா? ஏஐயா? ஏஐ யார் சொன்னது? அப்படி லாஸ் ரீத்தெழுந்த லாஸ் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சா பாரு. ஏஐ என்ன வந்திருக்கு அதுல? ஏஐ வச்சு என்ன செய்யலாம்? என்ன மாஃபியா என்ன பண்ணலாம்? க்ளோ பண்ணலாம். என்ன மாதிரியே பண்ணி நடமாட விடலாம். எங்க? ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, என்னெல்லாம் இருக்குதோ, யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, எதுல இருக்க என்ன மாதிரியே பண்ணி கூட நீங்க டூப்ளிகேட் பண்ணி செய்யலாம். அப்படியே அச்சலாம். இப்ப நிறைய வருது. சின்ன சின்ன பிள்ளைங்களா இப்ப அது ஏஐ பண்ணி அதுங்க பெரியவங்க மாதிரி பேசுற மாதிரி போடுறாங்க. அதுங்கிட்ட பேட்டி காண்றாங்க. தம்பி எங்க போற? வீட்டுல இருந்தா ஒரே தொல்லை, பாட்டி தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க, அதனால ஸ்கூலுக்கு போறதே பெட்டர்னு போறேன் அப்படின்னு. கேட்க பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் இது வருங்காலத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உலகத்துல ஏற்படுத்தி சீரழிவை உண்டு பண்ணக்கூடியது, அடிமைப்படுத்தக்கூடியது இயந்திரத்தினுடைய கிரியை. அதற்கு வசனமும் ஆதாரமாய் இருக்கிறது. இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் வசனத்திற்கு சம்பந்தப்பட்டது. நம்ம ஏதோ நடக்கிறது என்று சொல்லி நாம் ஏமாந்து விடக்கூடாது. இப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்பு வருதா, அதற்கான வசனம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதனால என்ன பாதிப்புன்னு பார்க்கணும். அப்ப ஆலோசனைகள் நமக்கு நிறைய இருக்கிறது. இந்த வேதத்திலே நாம் திறந்து பார்த்து படித்தால் அவருடைய ஆலோசனைகள் நிறைய இருக்கு. சரி, அது புரியலையா? டைரக்டா அவரோடு கூட நீங்க பேசலாம். ஆமென். அல்லேலூயா. அவர் போன் பண்ண உடனே 1 அழுத்தவும், தமிழுக்கு 2 அழுத்தவும், நீங்க மலையாளியா 3 அழுத்தவும், மராட்டியா 4 அழுத்தவும் சொல்ல மாட்டார். நம் தேவன் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் டைம் வேஸ்ட் பண்ற தேவன் அல்ல. அவர் நல்லவர். எதையும் அழுத்த சொல்ல மாட்டார். மனசை மாத்திரம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு என்னோடு கூட உறவாடுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அத மாத்திரம் கொஞ்சம் ஒன் மைண்ட்ல கொண்டு வான்னு சொல்லுவார். ஆமென். சிக்னல் கிடைக்கலையா? ஏன் கிடைக்கலன்னு நம்ம தான் பார்க்கணும். எங்க கனெக்ஷன்ல பிரச்சனை? எங்க வீட்டுல கூட அன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஜோன்னு மழை பெஞ்சப்போ அந்த மரத்துல இருந்த கிளையெல்லாம் சாஞ்சி ஒயரை, சர்வீஸ் ஒயரை அப்படியே இழுத்துடுச்சு. போயிட்டு நைட்டு ரோடு வரலாம் வந்துருச்சு. எனக்கு தெரியல, எல்லாருக்கும் போயிடுச்சுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தா யாருக்கும் ஃபோன் பண்ணேன். நம்ம ஜெபக்குமாரிக்கு ஃபோன் பண்ண, லைட் இருக்கான்னு. இங்க இருக்கு அப்படின்னா, அப்படியா அப்படின்ட்டு அப்புறமா பார்த்தா எல்லாருக்கும் அது வெளி ஜெகஜோதியா இருக்கு, ஸ்ட்ரீட் லைட். அப்புறமா தான் பார்த்தா ஒயரை அப்படி இறங்கி அது ரோடு வரலும் தொட்டுன்னு இருக்கு. பிள்ளைங்களும் வீட்டுல யாரும் இல்லை. சரின்னு ஃபோன் பண்ணி கிறிஸ்டல் ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணப்பான்னு. நேரா போய் சொன்னா, ஆனா ராத்திரி நேரம் மழை பெஞ்சிட்டு இருக்குது, எங்களால முடியாது. எதனா ஆச்சுன்னா என்னடா பண்றது? அதை பத்தி நம்ம ஒண்ணும் டியூட்டில ஆளும் இல்லை. அது வரலாம் பரவாயில்ல, நியூட்ரல் மாத்திரம் போயிட்டு இருந்துச்சு போல. அதனால இந்த லைட் எல்லாம் கூட, இந்த எரியாத லைட்டு கூட வெளிச்சம் இருந்துச்சு பாருங்க, நியூட்ரல். இப்ப அது ஃபியூஸ் போலன்னு தானே அர்த்தம். எலக்ட்ரிஷியன் பத்தி அவங்க கிட்ட கேட்டா நாங்க என்ன சொல்றோம்? அது இதை விட நல்லா பிரைட்டா இருந்துச்சு அந்த நியூட்ரல். சரி, அப்பதான் நினைச்சேன் அதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல, கழட்டி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்தாங்க, மத்தியானத்துக்கு மேல. அதுவும் போயிட்டு மறுபடியும் சொல்லி 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 அவங்க வேலை ஏற்கனவே ஒரு பிரச்சனை மாதிரி ஆச்சு. லைன் மேல ஆணுங்கிட்ட சொன்னா, ஈபி வாழ கிட்ட சொன்னா, மரம் நீங்க முனிசிபாலிட்டியில சொல்லுங்க, அவங்க தான் வெட்டுவாங்க. அவங்க கிட்ட சொன்னா, எங்களால லைன் மேல பொறுத்த நாங்க வெட்ட மாட்டோம், ஈபி காரங்கிட்ட சொல்லுங்க, அவங்க தான் அதை செய்வாங்க. நேற்று அதை பிடிச்சி ஒரு பெரிய ஒரு சத்தம் போட்டு விட்டேன். இப்படி மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப பிரச்சனை யாருக்கு? எங்களுக்கு தானே. நாளைக்கு ஏதாவது ஆயிரம் பப்ளிக் பிள்ளைங்க போறாங்க வர்றாங்க, எதுனா ஆச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு. ஆனா நம்ம பேசுறது எதையுமே காதுல வாங்க மாட்டேங்கிறாங்க. செவிடம் காதுல வந்து சங்கார். சரி போகட்டும், தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள். அவர் ஆலோசனையில பெரியவர். அவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும்.
தாவீது கேட்டார், ஜெயம் பெற்றார். எசேக்கியா கேட்டார், ஜெயம் பெற்றார். யார் யாரெல்லாம் அவருடைய ஆலோசனை கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றார்கள். அல்லேலூயா. தங்களுடைய ஆலோசனையை நுழைக்கல, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். ஆனால் சாலமோனுடைய மகன் தேவனிடத்துல ஆலோசனை கேட்கல. அப்பா காலத்துல இருந்த அந்த முதியவர்கள், அந்த மந்திரிமார்களிடத்துல ஆலோசனை கேட்கிறான். அந்த ஆலோசனையை தள்ளிடுறாரு. முதியோருடைய ஆலோசனையை தள்ளிடுறாரு. தான் கூட வளர்ந்திருக்காங்கல்ல ஈக்குவலா எல்லாத்துலயும், வாலிபர்கள், இளைஞர்கள், அப்படி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அவங்க தான் சொல்லுவாங்களே ஆலோசனை எப்படின்ட்டு. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்களெல்லாம் இப்படி சும்மா விடக்கூடாது பாரு, இவங்களெல்லாம் எப்பவும் கண்ட்ரோல்ல வைக்கணும், ஒரு பயத்திலேயே வைக்கணும். அதனால நீ சொல்லிடு, எங்க அப்பாவுடைய இடுப்பு என் சுண்டு வரல விட பெருசு, என் சுண்டு வரல எங்க அப்பாவுடைய இடுப்போடைய பெருசா இருக்கும். இருக்க முடியுமா? எங்க அப்பா இடுப்போடைய என் சுண்டு வரல் பெருசா இருக்க முடியுமா? என் இடுப்போடைய அது பெருசா இல்லை. அப்படி சொல்றாங்க. உடனே இவருக்கு வீராப்பு வந்துருது. போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து வான்னு சொல்லி மறுபடியும் வராங்க. என்ன சொல்றீர்? சொல்றார், எங்க அப்பா சாதாரணமா சவுக்குல அடிச்சார், நான் உங்களை தேலை கொண்டு கடிக்க விடுவேன். ஹலோ, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யறவங்க எல்லாம் கர்த்தர் ரொம்ப நாளைக்கு வைக்க மாட்டார். அதிகாரத்திலும் வைக்க மாட்டார், பூமியிலேயே கூட வைக்க மாட்டார். சவுக்குகளை கொண்டு, நான் தேலைகளை கொண்டு, இதை கொண்டு, அதை கொண்டுன்னு, என் தகப்பனுடைய இடுப்பை பாருங்க, சுண்டு வரல் பெருசு, ஜாக்கிரதையா இருங்க. அவங்க போட்டு போயிட்டாங்க. ஓகே, நீ உன் வீட்டை பாத்துக்கப்பா, நாங்கெல்லாம் எங்க வீட்டை நாங்க பாத்துக்கோ. 11 கோத்திரம் தனியா போயிடுச்சு. ஒரு கோத்திரம் நீதானே, அந்த ஒரு கோத்திரத்தை நீப்பா, உன் வீட்டுக்கு மாத்திரம் நீ அதிகாரி ஆயிரு. உன் வீட்டுக்கு மாத்திரம் உன் சுண்டு வரல் எப்படி இருக்கட்டும், இடுப்பு மாதிரி இருக்கட்டும். எங்களுக்கெல்லாம் சுண்டு வரல் மாதிரியே இருந்தா போதும், இடுப்பு மாதிரியா இருந்தா போதும். சில பேருக்கு இடுப்பே காணும். டெய்லர் கிட்ட போனா இடுப்பு கண்டு தேட வேண்டியதா இருக்கு, எங்க இருக்கு இடுப்பு அப்படின்னு அளவு எடுக்கணும் இல்ல. ஆமா, அதனால ஆகாரத்துல எப்பவும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு போல ஒரு மாதிரி ஆக்கிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால ராஜாவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த அதிகாரத்துல ஆணவத்துல ஆடுற எந்த ராஜாக்களா இருந்தாலும், மந்திரிகளா இருந்தாலும், பிரபுக்களா இருந்தாலும், சேனாதிபதிகளா இருந்தாலும், கர்த்தர் அவங்களை என்ன செய்திருவாரு? தூக்கி அடிச்சிருவாரு. சாலமோனின் நிமித்தம் அல்ல, தாவீதின் நிமித்தம் தான் அந்த ஒரு கோத்திரம் கூட, அந்த யூதா கோத்திரத்தை கூட தாவீதுக்கு கொடுத்த அந்த நிச்சயமான கிருபையினால் அந்த ஒரு கோத்திரத்தை என்ன செய்தாரு? அவனுக்கு கொடுத்து அந்த ஒரு கோத்திரத்தை எதுவும் பண்ணாதபடி வச்சு, இல்லைன்னா சேர்ந்து போயிட்டு. அது இவனாலும் அல்ல, சாலமோனாலும் அல்ல, தாவீதின் நிமித்தம். ஏனென்றால் தாவீது கர்த்தருடைய ஆலோசனையை மட்டுமே கேட்டு 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 செயல்பட்டவர். அல்லேலூயா. அதனால்தான் அவர் சங்கீதத்தை அழகா எழுதுறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பினேன். அதுல இங்கிலீஷ்ல இருக்கிறத வாசிங்க யாராவது எடுத்து. அதுல பிராக்கெட்ல ஒரு வார்த்தை இருக்கும், வாசிங்க. பிராக்கெட்ல இருக்கிறத வாசிங்க. நீங்க ஆட் பண்ணீங்களா வேற ஏதாவது வெர்ஷன்? வேற வெர்ஷன். அந்த வார்த்தைய வாசிங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஆலோசனைய கற்றுக்கொள்றவங்களுக்கு, என் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு, என் ஆலோசனை கற்று அதன்படி நடக்கிறவர்களுக்கு நான் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அதாவது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை, கண்ணுன்னு சொன்னா கண்ணுக்கு பாதுகாப்பு நாம கொடுக்க முடியுமா? நம்ம விரல கிட்ட போச்சுன்னா அது என்ன செய்யுது? ஷட்டர் மூடிக்குது. ஒரு சின்ன தூசி அப்படி வரும்போது என்ன செய்யுது? அது உடனே, நமக்கு கண்ணு கூட தெரியாது அந்த தூசி, ஆனால் அந்த ஷட்டர் உடனே மூடிக்குது. அப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பை தேவன் கண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆலோசனையை கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார், கேட்காதவங்களுக்கு அல்ல. ஹலோ, யாருக்கு ஆலோசனை? கேட்கிறவங்களுக்கு. கேட்டு அவர்கிட்ட கேட்கிறவங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார்.
அப்போ நாம அவர் சொல்லிக் கொடுப்பதை நிறைவேற்ற வேண்டும். அப்பதான் மறுபடியும் ஆலோசனை கிடைக்கும். சரி, ஆலோசனை சில பேர் தீர்க்க தரிசனத்துக்காக வருவாங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேளு. சில பேர் நான் சொல்றதுக்கே நான் ரொம்ப சில பேர் வருவாங்க ஒரு காணிக்கையோட. சில வேற சபையில இருக்கிறோம், ஒரு காணிக்கை எடுத்துக்கிட்டு, ஐயா கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் என்ன குறி சொல்றேன்னா, நான் சில நேரத்துல எனக்கு கோபமா வரேன். இவங்க எதுக்கு தான் வந்திருப்பாங்க, உள்ள இருந்து சொல்ல, நான் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லுவேன். ஆனாலும் சில நேரத்துல கர்த்தர் சொல்லுவாரு, போப்பா, என்கிட்ட தானே விசாரிக்க வந்திருக்காங்க, நான் சொல்றேன் போ அப்படின்னு. ஆனா சரியா சொல்லி அனுப்பாரு, ஏத்துக்கவே மாட்டான். என்ன இருக்குதோ அதை எடுத்து சொல்லி கொடுப்பாரு, கேட்க மாட்டேன். சரி ஐயா, போயிட்டு வரேன் ஐயா, பாக்குறேன் ஐயா அப்படின்னு. எதுக்கு வரணும், எதுக்கு கேட்க? ஆலோசனையை கேட்டால் அவர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும். அவர் சொல்றக்கூடிய ஆலோசனை ஒன்றும் பாரமானவைகள் அல்ல. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் மாறுங்க, நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, அதுதான் நம்மளுக்கு தெரியாது. மெயினே அதுதான், நமக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கணும். ஆனா மெயின் என்ன, என்னுடைய நுகம், அவர் சொல்லக்கூடியது அந்த இடத்துல, என்னுடைய நுகம் எப்படி இருக்கு தெரியுமா, லகுவாய் இருக்கிறது. வாசித்து பாருங்க, மத்தேயு 11வது அதிகாரம் 29 28 இருந்து வாசிங்க சீக்கிரமா. மேத்யூ 11:28 to 30. மத்தேயுவை எடுக்கிறதுக்கா இவ்வளவு நேரம்? அதுதானே, இவ்வளவு வருத்தத்தோட வாசி. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இது என்ன ஆலோசனைங்க இது? எதை ஏற்றுக்கொள்ள சொல்றாரு? எதை ஏற்றுக்கொள்ள சொல்றாரு? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நுகம்னா என்ன? மாட்டுக்கு நுகம் போட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. மாட்டையே நாங்க பார்த்ததில்ல, சாப்பிட மாத்திரம் தான் செய்வோம். தோலை உரிச்சு தலையில இருந்து வால் வரலும் எதையும் விட மாட்டோம். மன்னித்துக் கொள்ளுங்க. வண்டி மாட்டுக்கு நுகம் போட்டுறதுன்னு இருக்கு. அது என்ன தெரியுமா நுகம் போட்டுறதுன்னா, அந்த அது ரெண்டு ஒத்த மாட்டு வண்டியா இருந்தாலும் சரி, ரெட்டை மாட்டு வண்டியா இருந்தாலும் சரி, அது கழுத்துல ஒரு உருளை இருக்கும். பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஊருக்கெல்லாம் போய் வந்தல்ல, அம்மாவை காட்ட சொல்லுங்க, அப்பாவை காட்ட சொல்லி, இதெல்லாம் ஊர்ல எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி ஊருக்கு போனா இதெல்லாம் பார்த்துட்டு கத்துட்டு வாங்க. இல்லையா? எல்லாம் டிராக்டர் ஓட்டுறாங்களோ? இருக்கிறான். நீ பார்க்கல, நீ சொல்லி கொடுக்கலன்னு வை, நீ அந்த பக்கமே போல. நீ வயல் பக்கம் போயிருந்தா தானே என்ன? அப்படி போயிட்டு இப்படி வந்தா தெரியாது. போகணும் வயல் பக்கம், கிணத்து பக்கம், வயல்வெளியில எல்லாம் போங்க. உன்னத பாட்டுல சொல்லப்படும், வயல்வெளியில போனா எவ்வளவு சந்தோஷம். என்னமா? ஆமா, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க எல்லாம் அதை பார்த்தவங்க, அரிசியெல்லாம் வித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும் நுகம்னா என்னன்னு. அவங்க நுகம் அன்னைக்கு அரிசி முட்டைய சுமந்தது. ஆமென். சுமந்து என்ன பிரயோஜனம் ஐயா? பாவ முட்டையை சுமந்திருக்கேன், அரிசி முட்டையை சுமந்திருக்கேன், வடை பாவை சுமந்திருக்கேன், இட்லிய சுமந்திருக்கேன். இப்ப நான் உழைச்சு ஓட ஆயிட்டேன். என்ன ஓடு அதுதான் தெரியல, தேங்காய் ஓடா மாங்காய் ஓடா. ஆனாலும் என்ன ஓடானாலும் அந்த ஓட்டுக்கு கர்த்தர் பலனாயிருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பலவீனப்பட்டு, வயசுல நம்ம பலவீனப்பட்டு போனாலும் இருதயத்துல எப்போது நாம் பலமுள்ளவர்களா, ஆவியில ஆத்மாவில நாம் பலமுள்ளவர்களா இருப்பதற்கு தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இப்ப இங்க இயேசு சொல்றாரு, வாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனா என் ஆலோசனை நீங்க என்ன செய்யுங்க, கேட்கணும். எப்படி? உடனே அப்படி வந்தவனே இளைப்பாறுதல் கிடைச்சிட. ஆலோசனையை கேளுங்க. என்ன ஆலோசனை? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்ப எதை சொல்றாரு?
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை என்ன ராகாது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. இங்க நுகன்னு எதை சொல்றாரு? சுமைதான். நமக்கு அது சுமைதான். எது? சாந்தமா இருக்கிறது சுமை, மனத்தாழ்மையா இருக்கிறதும் சுமை. இருக்க முடியுமா? இருந்தா மெதிச்சிருவாங்கல்ல, மேல ஏறி மெதிச்சிருவாங்கன்னு நம்ம நினைப்போம். அப்படித்தானே மெதிச்சு. ஆனா அவர் அதான் சொல்றார், அப்படி இருந்தாதான் மெதிப்பாங்க. மெதிச்சாதான் நமக்கு நல்லது. நம்ம மேல போலாம், அவங்க கீழே இருக்கலாம். மெதிச்சவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க? மேல. எங்க மெதிக்கும் போது மேல இருந்தாங்க. இவரு மேல போனதுக்கு அப்புறம் அவங்க எங்க போயிட்டாங்க? எல்லாரும் கீழே தானே பண்ணாங்க. அதனால்தான் அவர் சொல்றாரு, அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்போ நீங்கள் சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும், அது நீங்க நொகம்னு நினைச்சாலும், அது ஒரு பாரம், அது இருக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் அப்படி இருங்க. எனக்கு கூட சில நேரத்துல அப்படி இருக்க முடியறது. வயசாவ என்னன்னு தெரியல, அவர் தான் சொல்லுவான், இப்பதான் சொல்றீங்கல்ல வயசாகுதுன்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. அவர் சொல்லிட்டாருல, எனக்கு வச்சு வாங்கலாம். ஆவல் சரீரத்துக்கு ஆச்சு, மனசுக்கு ஆகும். அது ஆகா. சில நேரத்துல இந்த ஆபரேஷன் பிற்பாடு என்னுடைய பாடியில நிறைய சேஞ்சஸ். ஏன்னா ஒரு இடத்துல 2 இடத்துல குத்துனாங்க, பக்கம் பக்கமா குத்துனாங்க. இது அதுன்னு இடம் இல்லாம எல்லா இடத்துலயும், இங்க 2 ஓட்டை, இங்க 3 ஓட்டை, தொடையில 2 தொடையிலும் ஓட்டை, கைங்கள்ல, தலையில மாத்திரம் ஓட்டை போடல. அதெல்லாம் சில நேரத்துல பிரச்சனைகள் பண்ணுது, வலியை உண்டாக்குது. இங்க ஃபுல்லா ஓபன் நிறைய இருக்குது. அதுல இருந்து என்னுடைய பாடியில கொஞ்சம் சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் என்னன்னா ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணது. மெயின் நமக்கு ரொம்ப தேவை சொல்றேன் நானு. ஆனா என்னாலே சில நேரத்துல இந்த பாடி சேஞ்ச், இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் என்னால இருக்க முடியல. உடனே நேத்து அப்படிதான் அவனுங்கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அவன் சொன்னா எப்படி சொல்றான், நீவன் சொன்னா எப்படி சொல்றான்னு. அது எடுத்த வீட்டுல இருக்க அங்கிள் ஃபாதர் கொஞ்சம் அமைதியா இருந்தா. அவங்க அப்படிதான் அமைதியா இருந்தாங்க. சரி, மத்தவங்க நிமித்தம் கொஞ்சம் நம்ம அமைதியா இருக்கணுமேன்ட்டு அமைதியா. ஆனால் நாம எப்படி இருக்கிறோம்ன்றது இல்லை. ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்ற ஆலோசனை நாம் அவ்வப்பொழுது என்ன செய்யணும்? நினைவு கூர்ந்து அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும். அது நமக்கு நுகமாய் இருக்கு. இப்ப அது எனக்கு நுகமாய் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் மனத்தாழ்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், சாந்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன வந்துருது? கோபம் வந்துருது. இதை சுமக்க முடியாம உடைத்து போடும். அவர் சொல்றாரு, அப்படி அல்ல. என்னுடைய நுகம் எப்படி இருக்குது தெரியுமா? அது மெதுவாயும் சுமை லகுவாயும். அதுல நம்ம பழகிட்டோம். அப்போ ஸ்டார்டிங்ல வண்டி மாட்டுக்கு அந்த நுகத்தை வைக்கும் போது, வண்டியை இழுக்கும் போது அதுக்கு ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும், முரண்டு பிடிக்கும். அப்படியே பழகிடுச்சுன்னா அதுவே தன்னால போயிட்டு கழுத்து கொடுத்துரும். தன்னால போயிட்டு என்ன செய்யும்? நிற்கும். அவர் வச்ச உடனே அந்த நுகத்துக்கு அந்த 2 சைட்ல அந்த நுகத்துல இது இருக்கும், துவாரம் இருக்கும், அதுல கயிறு இருக்கும். அந்த கயிறை போட்டு இப்படி மாட்டின உடனே சங்கிலி போடுற மாதிரி, செயின் போடுற மாதிரி சில பேர் நுகம் போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அது பாட்டுன்னு அவர் ஏறி உக்காந்த உடனே சொல்ல வேண்டாம், ஹேன்னு கூட சில பேருக்கு சொல்ல வேண்டாம், அது பாட்டுன்னு போகும். பழகிட்டான். அப்போ நாமும் கூட அந்த பழக்கத்தை அவர் சொல்ற, என்னுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கும். அது என்ன? சாந்தமும் மனமும். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. எதை கற்றுக்கொள்ள சொல்றாரு? சாந்தத்தை, மனத்தாழ்மையை. நீயா நானான்னு போட்டி அல்ல. 2 கோஷ்டி நீயா நானால மோதிக்கிச்சு. 2 நாய் கோஷ்டி. ஒன்னு டாக் லவ்வரா. என்ன லவ்வர்? டாக் லவ்வர். இன்னொருத்தவங்க டாக லவ் பண்ணாதவங்க. அவங்க ஒன்னும் லவ் பண்ணாதவங்க இல்லை, ஆனா அவங்க அதை விட உயிர் முக்கியம் என்று நினைக்கிறது. அது நடந்து அந்த ஷோ நடந்த அது எல்லா பக்கமும் பரவிட்டான். டெல்லி, இந்தியா முழுக்க இப்ப அந்த பேச்சா இருக்கா? என்ன பேச்சு? நாய் பேச்சு இருக்கா? அதுக்கு நாய் கடிச்சுக்குதோ இல்லையோ, அடிச்சுக்குதோ இல்லையோ, மனுஷருங்க நாயை போல அடிச்சுக்கிறாங்க, கடிச்சுக்கிறாங்க. நான் இங்க நம்ம வீட்டாண்டே நடந்தது, என்கிட்டயே நடந்தது. இங்க ஒரு 2 நாய் இருக்கு. ஒரு நாய் பழைய நாய்,
அதுதான் பழசு, அது வயசாயிடுச்சு, இப்ப சரியா அதால சாப்பிட கூட முடியல, எத்தலம் தொத்தலம் ஆயிடுச்சு. ஏன்னா மத்த நாய்ங்கெல்லாம் வந்து அது ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அது இடத்தையும் அதுக்கு கொடுக்காம இதுங்க அதுங்களை விரட்டுது. அப்படி நான் அதை பார்த்து பார்த்து நான் போடுவேன். அது வயசாண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து போட்டா இந்த இன்னொரு நாய் வந்து அதுவும் என்ன பண்ணுது, அடிக்கவும் முடியாது. அது வந்து அதுக்கு போட்டு உடனே வந்து பிடிங்கி கடிச்சுது. அப்ப நான் என்ன பண்ணேன், மேல இருந்து அதுக்கு போனதுக்காக சுடு தண்ணியெல்லாம் இல்ல, வெறும் பச்சை தண்ணியா தான் எடுத்து அது மேல ஊத்தணும், இன்னொரு நாய் மேல. உடனே ஒரு பொண்ணு பார்த்துச்சு, अंकल क्या कर रहे तुम, क्यों कुत्ता के ऊपर डागी के ऊपर क्यों पानी डाला. நான் மெதுவா தான் சொன்னேன், அதுக்கு ரெண்டும் சண்டை போடுதுமா அப்படின்ட்டு சொன்னேன். ऐसा नहीं करने का. அப்பதான் நினைச்சு, ஓஹோ இது டாக் லவ்வர் போல இருக்குது, நாமளும் தான் டாக் லவ்வர். அது என்னமோ தெரியல, கர்த்தர் எடுத்துக்காட்டெல்லாம் இங்கேயே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அதுக்கு கடிச்சுக்குது அடிச்சுக்குது, அதனால தான் ஒண்ணு அது மனைவிக்கிட்டே போகுது. வயசு பிள்ளை தான், ரொம்ப பெரிய வயசு கூட இல்லை, இன்னும் ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். சரி சோத்து நான் நினைச்சேன் டாக் லவர் இங்கேயும் இருக்கிறாங்கப்பா, நமக்கு தான் தெரியும் இந்த டாக் எப்படி நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு நாம நல்லதுக்கு தான் பண்றோம், அவங்களுக்கு தெரியாது. உடனே நாம இன்னும் சுடு தண்ணி ஊத்திட்ட மாதிரி அது இன்னும் அது தண்ணியை ஊத்துறது கூட பார்க்காம அது வாழ ஆட்டிக்கிட்டு என்னைய தான் பார்த்துட்டு இருக்கு, மேல மேல எனக்கு நடக்குது. சொன்னேன், எனக்கு தெரியும் நீ போமா அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய நுகம் லகுவானது, அதை குறித்து நாம் எந்த காரியத்தையும் நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆலோசனை கேட்கணும், கேட்டா அதன்படி நடக்கும். சாந்தமா இருன்னா, ஜெபகுமாரிக்கு சொல்றாரு சாந்தமா இருமான்னா, சரி ஐயா சாந்தமா, எவ்வளவு நேரம் அப்படின்லாம் கேட்கணும். லிடியாக்கு மனத்தாழ்மையா இருமா அப்படின்னு சொன்னா, அங்கேயாமா பாக்குற, நான் பார்த்தேன்னா மனத்தாழ்மையா இருன்னா எவ்வளவு நாளைக்கு பாஸ்டர்லாம் கேட்க கூடாது, என்கிட்டயே கேட்காதீங்க, டீலிங்க கர்த்தர்கிட்ட வச்சுக்கங்க. அவர் எவ்வளவு நாள் இருந்தாரு, வசனம் சொல்லுது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை. அப்படின்னா என்ன, அது நுகம் தான், சிலுவை தான், அது நுகம் தான். ஆனால் நம்மை அந்த நுகத்திற்கு உட்பட்டு நம்மை தாழ்த்தும் போது நாம் உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா. வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவர் தன்னை தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தேவன் அவர் என்ன செய்தாரு, வானத்துக்கு மேலாக எல்லா நாமங்களுக்கு மேலாக அவரை உயர்த்தார். வசனம் இருக்கா இல்லையா? ஆமா. அப்போ நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்தெந்த சூழ்நிலையில எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரோ, ஆலோசனை கொடுக்கிறாரோ, அந்த ஆலோசனையின்படி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு அவர் ஆலோசனையே கொடுக்கிறார். யாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அந்த அந்த இங்கிலீஷ் வெர்ஷன்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, யார் கற்றுக்கொள்ளுகிறார். இங்க சொல்றாரு இல்லையா, மத்தேயுல நம்ம வாசித்தோம் இல்லையா, என்னிடத்துல என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். எதை? என்னுடைய நுகத்தை. அது பாரம் தான், ஆனா பழகிட்டீங்கன்னா உங்க வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்துல நுகத்தை, அந்த நுகம் பூட்டப்பட்ட மாடு, இந்த வண்டி மாட்டு கழுத்தை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா, மேலெல்லாம் ஒரு மாதிரி, நம்ம கைங்கள்ல சில பேர் ரொம்ப வேலை செஞ்சு இந்த இரும்பு வேலை எல்லாம் செய்யறாங்கல்ல, அப்படி. ஆமா, என்ன காப்பு காய்க்கிட்டாது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, காய்ச்சி போச்சு, அங்க காப்பு காய்ச்சிச்சு, ஏதோ ஒண்ணு அவங்க ஸ்லாங்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அங்க கரடுமா ஒரு மாதிரி ரஃபா இருக்கு. அந்த மாதிரி அதனுடைய வண்டி மாட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது ரொம்ப நாள் வண்டி எடுக்கிற மாடுன்னு. ஆனா அது டேலண்ட் உள்ளது, அது பழக்கப்பட்டது, அதை பெருசாவே நினைக்க. புதுசுதான் என்ன செய்யும், வறண்டு பழக 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 அது சரியாக. அதைத்தான் கர்த்தர் சொல்லி நமக்கு கொடுக்கிறார். என்னுடைய நுகம் லகுவானது, மெதுவானது, அதை ஏற்றுக்கொள். அதை ஏற்றுக்கொண்டால் மற்றதெல்லாம், இப்ப நான் சிலுவையை ஏற்றுக்கொண்டேன், சிலுவை நுகம் கடினமானது தான், உலக பிரகாரமா பார்த்தா கடினமானது. ஆனால் தன்னை தாழ்த்தினதினால அது லகுவாக அவருக்கு மாறிவிட்டது. அதிலேயே அவர் வெற்றி சிறந்தார். ஆமென்.
அதிலே அவர் வெற்றி சிறந்தார். எப்படி சிறந்தார்? ரத்தத்தை எல்லாம் சிந்தினார், கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டது. இதெல்லாம் ஒரு வெற்றியான்னு கேட்கலாம். இதெல்லாம் வெற்றி இல்லைதான். ஆனால் கடைசியில நடந்த ரத்தம் சிந்தினாலும், கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினாலும், அந்த சிலுவையில் அவர் மரித்தாலும், தன்னை ஒப்பு கொடுத்தாலும், என்ன செய்தாலும், அவர் கொண்டு போய் கல்லறையில வைத்தாலும், இன்னைக்கு கல்லறை சொல்லுது அவர் என்கிட்ட இல்ல. கல்லறை என்ன சொல்லுது? என்கிட்ட இல்ல. சிலுவை சொல்லுது அவர் என்கிட்ட இல்ல, என்கிட்ட வராதீங்க. சிலுவை கிட்ட போனா என்ன சொல்லாது? எங்க என் ஆண்டவர்? அததான் அன்னைக்கு சாயந்தரமே இறக்கி கூப்பிட்டு போயிட்டாங்களா? போய் கல்லறை கிட்ட கேளு. கல்லறை கிட்ட போனாங்க, கல்லறை சொல்லி அனுப்பிச்சு, என்கிட்ட இல்ல. இப்ப போனாலும் நிறைய பேர் டூர் போறாங்க, அது புண்ணிய பூமின்னு சொல்லிட்டு அந்த கல்லறை கிட்ட எல்லாம் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வராங்க. ஆனா கல்லறை சொல்லி அனுப்பது என்கிட்ட இல்லப்பா, இங்கேயா வந்து ஜெபம் பண்ணிட்டு, நீ இருக்கிற இடத்துலயே ஜெபம் பண்ணு. ஆமென். எல்லாரும் கல்லறை கிட்ட தான், இயேசு வச்ச கல்லறை கிட்ட தான் போய் ஜெபம் பண்ணணும். போக முடியுமா? நம்ம ஜெபம் கேட்கப்படுமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாய்மாலம், எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைகள் எல்லாம் சில பேர் செய்யறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் எச்சரிக்கையா இருக்கும். புனித பயணம்னு நமக்கு ஒரு பயணமும் இல்லை. இருக்கிற இடத்துலயே புனிதமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் நமக்கு தேவை. இங்க இருந்து நம்முடைய பயணம், புனித பயணம் எங்க போகணும் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு இல்ல, எருசலேமுக்கு இல்ல. எங்க போனோம்? பெத்லகேமுக்கு இல்ல. நம்முடைய புனித பயணம் எங்க போனோம்? இங்க இருந்து இருக்கிற இடத்துல இருந்து எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். அல்லேலூயா. அதுதான் புனித பயணம். அதுல தான் நாம் புனிதப்படணும். அதற்காகத்தான் ஆலோசனை அவர் கொடுக்கிறார். சிலுவை கேட்டா சொல்லு, என்கிட்ட அவர் இல்ல. கல்லறை கேட்டா சொல்ல, அது என்கிட்டயும் இல்ல. அப்ப எங்கதான்? கல்லறை தோட்டத்துல தேடி தேடி பார்க்கறான். யாரு? மகதலேனா மரியாள். எங்கேயும் காணும். இயேசுகிட்டே கேட்கிறாரு, எங்கப்பா? தோட்டக்காரர் நினைச்சுக்கிட்டு. ஆனா அவள் தேடினதிலே ஒரு உண்மை இருந்தது. ஆமென். அவள் தேடினதிலே ஒரு அன்பு இருந்தது. அவள் தேடினதிலே ஒரு வாஞ்சை இருந்தது. அவளுடைய துக்கம், வேதனை எல்லாத்தையும் அறிஞ்சதுனால்தான் இயேசு உடனே அவர் கல்லறையில இருந்து வெளியே வந்துட்டார் இல்லையா? அதனால அவர் உடனே மரியாள் என்று பேர் சொல்லி அழைத்தார். மரியாளே. அந்த சத்தத்தை கேட்ட உடனே தோட்டக்காரர், நீ எப்படி, என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கல. அந்த சத்தம் ஏற்கனவே நிறைய ஆலோசனைகளை அவருக்கு கொடுத்து இருக்கிறது. யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு ஏற்கனவே நிறைய ஆலோசனைகள் கொடுத்து அவகிட்ட இருந்து 7 பிசாசுகளை அவர் நீக்கி இருக்கிறார், விரட்டி இருக்கிறார். இன்னைக்கு பிசாசை விரட்டினா, ஏன் விரட்டுறீங்கன்னு கேட்டு வெளியே போறவங்க இருக்கிறாங்க. அது எனக்குள்ளவே இருந்தா நல்லது இல்ல. வெளியே போயிட்டு என்ன பாடுபடுறோம்? இன்னைக்கு பிசாசு போக கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. இந்த மாந்திரிகை செய்யறவங்க கிட்ட எல்லாம் போனா அவன் கட்டி அனுப்புவான். ஒரு மாசத்துக்கு அவனுக்கு தேவைப்படும் போது மறுபடியும் கட்ட வைப்பான். திரும்பி ஓடு. இந்த நாயை வெளியே கூட்டின்னு போகும்போது, வாக்கிங் கூட்டின்னு போகும்போது இல்ல, படிச்சவங்க எல்லாம் நாய் மேய்க்கிறாங்க, படிக்காதவங்க எல்லாம் மாடு மேய்க்கிறாங்க. மாடு மேய்ச்சாலும் புண்ணியம் உண்டு, பலன் உண்டு. நாயை மேய்ச்சி என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை இல்லையா? இப்ப நீயா நானா விவாதம் தான் போயின்னு இருக்கு. போகட்டும், என்ன செய்யலாம்? ஆலோசனை, அவர் ஆச்சரியமானவர். ஏற்கனவே ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டிருக்கார். மரியாளே என்று சொன்ன மரத்தின அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்கிறார். ரபுனி என்று திரும்புகிறார். ஏன்னா இந்த சத்தம் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த சத்தம் என்னிடத்துல இருந்து 7 பிசாசுகளை கெட் அவுட் சொல்லி விரட்டின சத்தம். இந்த சத்தம் இனி எனக்குள்ள பிசாசு வரக்கூடாது என்பதற்காக எனக்கு ஆலோசனை கொடுத்த சத்தம். அதனால அந்த சத்தத்தை அறிந்ததுனால உடனே அவள் சொன்னாள், ரபுனி. தெரிஞ்சு போச்சு. இப்ப இயேசு கல்லறையில இல்ல, இயேசு தோட்டத்திலயும் இல்லை. இயேசு இப்ப எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். போய் சொல்லுமா, போய் சொல். சுவிசேஷத்தை முதல்ல போயிட்டு அறிவி. யார் அவரை ரொம்ப லவ் பண்றாங்களோ, யார் அவரை ரொம்ப வாஞ்சிக்கிறாங்களோ, யார் அவரை ரொம்ப தேடுறாங்களோ அவங்களுக்கு இயேசு வெளிப்படுறாங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே தேடினாலும், வீட்டுல சும்மா இருக்கீங்களா, வேலை எல்லாம் முடிச்சுட்டு தேடுங்க அவரோடு இணைந்து கொள்ளுங்க. நீங்க பாடணும் இல்லையா, உம்மோடு உறவு இருக்கு அப்படின்னுட்டு.
இந்த உறவை கொடுத்தீர் என்று சொல்லி பாடணும் இல்லையா? அவரோடு கூட சேர்ந்துக்கணும். சேர்ந்து தான் கொஞ்சம் பேசிதான் பாருங்களேன், அந்த நேரமே நமக்கு இன்பமா இருக்கும். ஆவியானவர் அப்படியே நம்மள ஒரு மாதிரி சரீரத்துல அந்த கிரியைகள் எல்லாம் வித்தியாசமா உணர முடியும். அவ்வளவு நல்லா இருக்கு. அதை உணர்ந்துட்டோம்னா அந்த சமூகத்தை விட்டு நம்மளால் வெளியே வர முடியாது. மறுபடியும் இன்னும் 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 அதுக்கு என்ன தோணும் தெரியுமா? இருக்கிற வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு அவர் சமூகத்துல உட்காரலான்னு தோணும். இந்த அனுபவம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அவரிடத்துல ஆலோசனை கேட்கக்கூடிய அனுபவம், அவரோடு கூட தொடர்பு கொடுக்கக்கூடிய அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா, எப்ப வேலையை சீக்கிரமா முடிப்போம், எப்போ அப்ப அந்த வேலை செய்யறது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு முன்னால வரலாம் அது பாரமா இருக்கும். நம்மளே செய்ய சொல்றாங்க, நம்மளே பெருக்க சொல்றாங்க, நம்மளே எல்லாத்தையும் செய்ய சொல்றாங்க. இன்னைக்கு சமையல் பண்ண ஒருத்தரும் இல்லை. அம்மா படுத்திட்டாங்களா? அவங்க திடீர்னு நேற்று சாயந்தரம் இதெல்லாம் கிளம்புறதுனால கடையை மூட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நல்ல ஞாபகம் வந்துச்சு, கடை இருக்காப்பா இல்லையா? ஐயா இப்பதான் அடைக்கிறாங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஓடி போயிட்டு கிறிஸ்டலை கூப்பிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் ஆரம்பிச்சு. அதனாலதான் இன்னைக்கு லேட்டா கூட ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆராதனை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆதி பிரதர் முதல்லயே வந்து உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் நிர்மலா சிஸ்டர் வந்தாங்க. அதுக்கப்புறம் சுவாதியும் வந்துட்டான் இல்ல. அதுக்கப்புறமா தான் எல்லாரும் வந்து. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்காக அதை செய்யணும்ன்ற போது தனியா செஞ்சாலும் ஒரு கஷ்டமும் தெரியல. எனக்கு டென்ஷனே இல்லை. கூட யாருன்னா இருந்தா தான் டென்ஷன். இதை அதை செய்யும் போது ஒழுங்கா செய்யலைன்னா உடனே டென்ஷன், கோவம். சொல்றத கரெக்டா செய்யலைன்னா கோவம் வந்துடும் எனக்கு. இல்ல தனியா செஞ்சோமா ஒண்ணுமே இல்லை, பீஸ்ஃபுல்லா ஒழுங்கா எல்லாம் இருந்துச்சு. இன்னும் அவங்க சொன்ன ஒரு காரியத்தை செய்யல, அதை முடிச்சுட்டு செஞ்சிடலான்னு டைமிங் இருக்கு, முடிஞ்சிடும். சரி, சோத்திரம். கர்த்தர் அதை செய்வதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். அது நமக்கு பாரமாய். காரணம் என்ன? அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, அந்த பிள்ளைகளோடு கூட நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அதுல இருக்கக்கூடியதான அந்த இனிமை, அதுல இருக்கக்கூடிய அந்த இன்பம் வேற எதுலயும் கிடையாது. அதை அனுபவிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே கதையா வந்து சாட்சி சொல்லுங்க. புதுசா இருக்கும் சாட்சி. ஏற்கனவே வயிற்று வலி சாட்சி, தலைவலி சாட்சி, அதெல்லாம் போயிடும். கர்த்தரோடு நான் தொடர்பு கொண்டேன், கர்த்தர் இப்படி பேசினார், இந்த வார்த்தை குறித்து பேசுறேன், இந்த வசனத்தை நான் ரொம்ப நாளா எனக்கு புரியல, அதை புரிய வைத்தார். இதுதான் தெய்வீக சாட்சி, ஆவிக்குரிய சாட்சி. ஓயாம மாம்ச சாட்சியை சொல்லாம நாம் ஆவிக்குரியவர்களான ஆவிக்குரிய சாட்சிகளை நாம் கொண்டு வரோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்றேன். பவுலுக்கு அவர் ஆலோசனை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டுல தெரிந்து கொள்ளும் போது என்ன ஆலோசனை தெரியுமா? எப்பா, நீ எனக்காக எவ்வளவு பாடுபட போற தெரியுமா? எந்த அளவுக்கு என் பிள்ளைகளை உபத்திரவப்பட்டினியோ அந்த அளவுக்கு பாடுகள் உனக்கு அதிகமா இருக்கும். சொல்லிதான் கூப்பிட்டார், சொல்லிதான் அழைத்தார். இவர் உடனே சரண்டர் பண்ணிட்டார். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு, என்னுடைய சித்தம் இதுதான், என் விருப்பம் இதுதான். நிறைய பிரச்சனைகள் பாடுகள் வரும் ஊழியத்துல. மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் பவுலுக்கு வந்த நெருக்கங்களும் பாடுகளும் அந்த சுமைகளும் அந்த நுகங்களும் ஏராளம். அடி அடி அடினா நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு போயிட்டு நகரத்துக்கு வெளியே போட்டுடுறாங்க. செத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. சீஷர்கள் எல்லாம் போய் சூழ்ந்து நின்றார்கள். இழந்துட்டார். அவ்வளவு அடி வாங்கின மாதிரியே தெரியல. எங்க அடி வாங்கினார்? அதே நகரத்துல திரும்பி வர்றாரு. என்னடா பண்ண முடியும் உங்களால அப்படின்னு கேட்கல அவரு. ஆனா அந்த செயல் அப்படித்தான் இருக்கு. எத்தனை முறை கசையடி வாங்கியிருக்காரு தெரியுமா? இயேசுவாவது ஒரு முறை தான் வாங்கினார், அவர் 3 முறை வாங்கியிருக்காரு. கப்பல் சேதம், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை அவருக்கு இல்லை. கப்பல் சேதத்துல இருந்து கடந்து போயிட்டு கப்பல் உடஞ்சு போச்சு. சரி, கரையில எல்லாரையும் கொண்டு போட்டுடலான்ட்டு மத்தவங்க நினைக்கும் போது, மிலிட்டரி மேன் நினைக்கும் போது, அந்த கப்பல் தலைவன் சொல்றான், வேணாம், யாரெல்லாம் முந்தி நீந்தணுமோ நீந்துங்கன்னு சொல்லிட்டு பவுலின் நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் கிருபை செய்யறார். இங்க வந்து பார்த்தா அந்த தீவுல உள்ளவங்க இவங்க எல்லாம் அப்படி கப்பல்ல இருந்து வராங்க, உடஞ்சு வராங்க, நீந்தி வராங்கன்ட்டு குளிர்காலமா மழை காலமா
அதனால என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு குளிர் காயத்துக்காக கறி நெருப்பை போடுறாங்க, விறகுல போட்டு கொளுத்தி அந்த குளிர் காயுங்க. சரி, சும்மா நிக்கிறோமே, நாமளும் என்ன செய்வோம், கொஞ்சம் குளிர் காயும்ட்டு இவர் கொஞ்சம் விறகுல எடுத்து போட, அந்த விறகுல இருந்து என்ன தொங்குச்சு, விரியன் பாம்பு. இவர் விரல்ல, விறகு எடுக்க போனவருடைய விரல்ல இப்ப விறகு இல்ல, விரியன் பாம்பு தொங்கு. எல்லாரும் பாக்குறாங்க, படுபாவி கொலபாதகம். வெளியே சொல்ல, மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் அது. இவன் அப்படி பாரு, கடலுக்கு தப்பி வந்தும் கூட இவன் பழியும் பாவமும் என்ன செய்யல, இவனை விடல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான். ஏன்னா அந்த தீவுல இருக்கிறவங்க தெரியும், இந்த பாம்பு கடிச்சா மரணம் தான். ஆனா இவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த தீயிலேயே அதை விறகு போடுற மாதிரி எதையும் போட்டார். அது செத்து போச்சு. அது என்னாச்சு, செத்து போச்சு. நுகத்தை போட்டார், செத்து போச்சு. இவர் அமைதியா இருக்கிறார். என்ன அமைதி அது, தேவன் கொடுத்த விசுவாசம். அல்லேலூயா. எனக்காக நீ எங்கெல்லாம் சாட்சியா நிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லையா, அதனால அவருக்கு தெரியும் இது கடிச்சாலும் எனக்கு ஒண்ணு செய்ய, எனக்கு கர்த்தர் எனக்கு கொண்டு அங்க நிறுத்துறேன்னு சொல்லி இருக்கிறாரு. நிறுத்துற வரல எனக்கு என்ன ஆகாது. போன வாரத்துல ஒரு சகோதரர், இங்க இருந்த சகோதரர் தான், நம்ம சபையில இருந்த சகோதரர் தான், இப்ப கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, குடும்ப காரியங்களை குறித்து பேசிட்டு இருக்கும்போது, கர்த்தர் அன்னைக்கு யாரெல்லாம் போகக்கூடாது, ஊருக்கு போக கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரு, அவங்க எல்லாம் போயிட்டு ஊர்ல கஷ்டத்தாங்க படுறாங்க. கர்த்தருடைய ஆலோசனையை மீறி அவங்க இப்போ புருஷன் கொண்டாடி 2 பேரும் சொன்னதை நாங்க கேட்கல. நான் என்ன செய்ய முடியும், அவர் சொல்ற ஆலோசனையை தான் கொடுக்க முடியும். அதை கேட்கறதும் கேட்காது அவங்க விருப்பம். அந்த சகோதரன் கண்ணீரோடு சொன்ன ஒரு வார்த்தை, அந்த சகோதரனுக்கும் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்டென்ட் வச்சிருக்கு. அப்ப அவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணார். இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, மனைவிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் மரணம் வந்துச்சுன்னா இந்த பிள்ளைங்க எல்லாம், ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, அப்பா இல்லாம அம்மா வளர்த்தா என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியும். சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேனே, அப்பா இல்லாம அம்மா வளர்த்தாங்கன்னா எவ்வளவு அம்மா கஷ்டப்படுவாங்கன்ற அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தெரியும். அந்த பிரச்சனை என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே, எனக்காக இல்லைனாலும் அந்த பிள்ளைகளுக்காவது என்ன செய்யுங்க, எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொன்னபொழுது கர்த்தர் சொன்னாராம் அவருக்கு, உன் பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கும் வரை உனக்கு நான் ஆயுசு. இப்ப அன்னைக்கு அவர் சொன்னார், இப்ப கூட பலவீனம் இருக்கு, எனக்கு மூச்சு வாங்குது, நடந்தா மூச்சு வாங்குது, கொஞ்சம் இதுவா சைக்கிளை வேகமா மெரிச்சாலாம் மூச்சு வாங்குது. ஆனா ஒரே ஒண்ணு நம்பிக்கை என்னன்னா, எனக்கு அவர் சொல்லி இருக்கிறார், என்ன, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் நான் செய்யற வரலாம் உனக்கு நான் ஆயுசு கொடுப்பேன். அந்த நம்பிக்கை தான் இப்ப நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எந்த ஆலோசனை அவர் இப்போது அவர் ஜீவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, ஸ்டென்ட் இல்ல வச்சிருக்க, அந்த ஸ்டென்ட் இல்ல, எது அவர் கொடுத்த அந்த வார்த்தை, அந்த ஆலோசனை. உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீ செய்யற வரல நீ இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரும் எனக்கு தான் நிறைய காரியங்களை அப்ப இருக்கும்போது பேசிதான் வெளியே கொண்டு வந்து வச்சு இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறார். அவராலே கூடாதது ஒன்றும் நாம கேட்கணும், அவரோடு பேசுங்க, அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை கேளுங்க. கேட்கறது மாத்திரம் இல்ல, ஆலோசனை கை கொள்ளுங்க. வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும், குடும்பத்தில ஜெயம் உண்டாகும், தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். நம்முடைய அந்த என்ன சொல்றது, விசுவாச அந்த பரிசுத்த அந்த புண்ணிய பயணத்திலே எதை நோக்கி, பரம கானானை நோக்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்திலே நாம் ஜெயமாய் வேற ஆவியுடையவர்களை போல, யோசுவாவை போலும் காலேபை போல நாம் என்ன செய்ய முடியும், நம்முடைய சந்ததியோடு போய் பரம கானானை சேர முடியும். ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் இயேசு வாஞ்சிக்கிறார். அதற்காகத்தான் அவர் ஆலோசனை கொடுக்கிறார். என்னுடைய ஆலோசனை இந்த பூமியில நீங்கள் இப்படி நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றவர். ஆகவே நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் நீங்க என்ன சொன்னாலும் அதன்படியே அந்த ஆலோசனையை கேட்டு, முதல்ல ஆலோசனை கேட்பேன், சும்மா டைம் பாஸுக்கு இல்லை, ஆலோசனை கேட்ட ஆலோசனையின்படி நடக்கும். ஆகவே இனிமே இதுவரை நான்
அப்படி இல்லை. ஆனால் இனிமேல் நான் என்ன செய்வேன்? இந்த ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின்படியே நான் நடப்பேன். என் சுய ஆலோசனைகளை, என் சுயமான காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு தூரப்படுத்தும். மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நான் தரித்து கொள்ள எனக்கு கிருபை தான். அது லகுவானது, சுகமானது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆகவே அப்படிப்பட்ட ஆலோசனைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆலோசனையிலே ஆச்சரியமானது, செயலிலே மகத்துவம். அவருடைய ஆலோசனையை நாம் செயல்படுத்தும் போது செயல் எப்படி இருக்குமா? அவர் செயலிலே மகத்துவமான நம்முடைய செயலும் எப்படி இருக்குமா? மகத்துவமாக இருக்கும். ஆகவே நம்மளை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்காலிலே நின்று அல்லது எழுந்து நின்று நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை புது சிருஷ்டியாய் மாற்று. உம்முடைய ஆலோசனைகளின்படி நடக்க எனக்கு கிருபை தார். உம்முடைய ஆலோசனைகளை நான் கேட்கிறவனாக மாத்திரமல்ல, தாவீதை போல கடைசி வரையிலும் உம்முடைய ஆலோசனையிலே நடக்க. தாவீது ஆலோசனை கேட்டு சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை பின் வைத்ததை போல நானும் கூட ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து செயல்பட்டு பின் வரக்கூடிய சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை வைத்து சொல்லி என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். எல்லாரும் கேளுங்க, கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து கேளுங்க. இந்த பந்தி இருக்கிறது, இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. எல்லாரும் ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பந்திக்கு போறதுக்கு முன்னால ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய ஆலோசனையின்படி நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் அந்த ஆலோசனையின்படி, ஒருவேளை அந்த ஆலோசனை என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஆலோசனையா இருந்தாலும் கூட அந்த ஆலோசனையின்படி நடந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க. தகப்பனே, எனக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. இன்னைக்கு இந்த நாட்களிலே அதிகமாய் கடந்து வரக்கூடிய அந்த கோபங்களை எல்லாம் என்னை விட்டு அகற்றும் அப்பா. அந்த சுபாவம் என்னுடையது அல்ல, ஆனால் இப்போது என்னுடைய சுபாவம் மாறி இருக்கிறதை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த எரிச்சல்களை என்னை விட்டு அகற்றும், அந்த கோபத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே. சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் தரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்வீரார். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தருவீரார். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சிலுவையின் மரண பரியந்தம் நீர் உண்மையாய் இருந்தீர். சிலுவையின் மரண பரியந்தமை தாழ்த்துவீர் ஆண்டவரே. எல்லோரும் நினைத்தார்கள் நீர் தாழ்த்தின போது நீதி எடுப்பட்டு போயிட்டு, நியாயம் எடுப்பட்டு போயிட்டு. ஆனால் அல்ல, நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் என்று அதற்கு பிற்பாடுதான் எல்லோரும் அறிந்து கொண்டார்கள். சில நேரத்தில் சில விஷயங்கள் காலதாமதமானாலும் அல்லது மற்றவர்கள் பார்வையிலே அது ஆகாததாய், அல்லது இவர்கள் எங்களை பார்த்து பைத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட அப்படிப்பட்டதான் இவர்கள் ஆலோசனை இருக்கிறது என்று சிலர்கள் நினைத்தாலும் கூட உலகத்திலே பைத்தியமாய் தோன்றுகிறவர்களை தான் நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுகிறீர். உலகத்திற்கு பைத்தியம், தேவனுக்கு அது ஞானம் என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானவான்களாய் எங்களை மாற்றும். அப்படிப்பட்ட ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு நம்முடைய ஆலோசனையின்படி நடந்து இந்த பூமியில நாங்கள் வெற்றி சிறந்து பரலோகம் வந்து சேர, ஒரு கூட்டத்தோடு வந்து சேர, அந்த சாந்தத்தை மனத்தாழ்மையை நாங்கள் அணிந்து கொண்டு எப்போதும் அந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தொடர்ந்து நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்யும். அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் வரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.